அமலாக்கத்துறையினர் ஒருவரை கைது செய்யும் பொழுது பல்வேறு கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் புதிதாக வகுத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகளை தற்பொழுது உச்சநீதிமன்றம் புதிதாக விதித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் சிறப்பு நீதிமன்ற அனுமதியின்றி யாரையும் கைது செய்யக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னென்ன விவரங்கள்? வணக்கம். சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவுக்கு பிறகு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அமலாக்கத்துறை கைது செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு கூறியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவரை காவலில் எடுக்க விரும்பினால் சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முஹாலியைச் சேர்ந்த தர்சம் லால் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஹோகா மற்றும் உஜ்ஜல் புயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. உச்சநீதிமன்றம் கூறியுள்ள தீர்ப்பில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட நபரை அந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்த பிறகு அமலாக்கத்துறை கைது செய்ய முடியாது என்றும், அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை மேற்படி காவலில் எடுத்து விசாரிக்க விரும்பினால் சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்து அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் மேற்படி புலன் விசாரணைக்காக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடாத நபரை அமலாக்கத்துறை கைது செய்ய முடியும் என்றும் தீர்ப்பில் தெளிவுபட நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.